வெல்கம் டு புவனாஸ் குக்கிங் கிளப். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடம்பு இரும்பு போல் வந்து பலமாக இருக்கணும்னா அதுக்கு எள்ளு வந்து ரொம்ப முக்கியம். அந்த எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி என்னோடய மெத்தடில் பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் வந்து எள்ளு எடுத்துருக்கிறேன். கருப்பு எள்ளு தான் ரொம்ப சத்து, அதனால் கருப்பு எள்ளே எடுத்துக்கோங்க. இது வந்து தூசி குப்பை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சுத்தமான எள்ளு, அதனால் வந்து நான் கழுவலை. உங்களுக்கு தூசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கழுவி காய வச்சு எடுத்து வறுத்துக்கோங்க. மிதமான தீயில் வறுத்துக்கோங்க. எள்ளு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா எள்ளு வந்து கடுகு மாதிரி பொரிஞ்சிட்ருக்குது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயிலேயே வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த எள்ளை ஒரு தட்டில் போட்டு நம்ம ஆற வச்சுருங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் எள்ளுக்கு 50 கிராம் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து மிதமான தீயிலே வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். சில குழந்தைங்க வந்து எள்ளு உருண்டை கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலை கலந்து கொடுக்கும்போது டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலையும் வந்து தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நம்ம வறுத்த எள்ளு பொட்டுக்கடலை ரெண்டுமே வந்து நல்லா ஆறிடுச்சு. வாசத்துக்காக 2 ஏலக்காய் சேர்த்திருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனபிள் தான். இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சிக்கோங்க. எள்ளில் வந்து எண்ணெய் பசை வந்து அதிகம், அதனால் வந்து கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க, எலும்பு ஜாயிண்டில் வந்து ஜவ்வில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து எள்ளு வந்து யூஸ் பண்ண சொல்லி டாக்டரே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக வந்து நம்ம சாப்பிட்லாம். நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து பவுட்ரு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 150 கிராம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்திருக்கிறேன். அதையும் மிக்சியில் சேர்த்தி நல்லா வந்து ஓட்டி எடுத்துக்கலாம். பொடி பண்ணின மிக்ஸை ஒரு தட்டில் வந்து கொட்டிட்டு நம்ம டைரெக்டாக வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நாட்டு சக்கரை சேர்த்தி ஓட்டி இருக்கிறங்காட்டி இதுலேயே வந்து எள்ளோட ஈரத்தன்மை எல்லாமே சேர்ந்து உருட்டுறதுக்கு வாட்டமாக தான் இருக்கும். வெறும் எள்ளும் நாட்டு சக்கரையும் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா கொலகொலப்பாக இருக்கும். அது கூட பொட்டுக்கடலை சேரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக உருட்டுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி லட்டாக வந்து பிடிச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க. இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணால் 15 டேஸ் ஒன்றுமே ஆகாது. அதனால் ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் உகந்த ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்லேயும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரல, கொஞ்சம் பொட்டுக்கடலை அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சமாக வந்து நெய் உருக்கி சேர்த்துனிங்கனாலும் பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா வாட்டமாக இருக்கும். அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நெய் கூட சேர்த்திட்டு உருண்டை பண்ணிக்கலாம். 100 கிராம் எள்ளில் எனக்கு 30 உருண்டைக்கு பக்கமாக வந்திருக்குது. 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு வாரத்துக்கே உண்டான ஸ்நாக்ஸாக இது இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குட்டிகளையும் நீங்கள் அசத்துங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.